அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முந்தி 18 வயசு ப்ளஸ் அவங்க பார்த்தா சிறந்ததுன்னு நினைக்கிறேன். ஏண்டா வாழ்க்கையில் நீங்கள் கேட்காத வார்த்தைகள் இதில் கேட்க போகிறீங்க. அதனால தான் கண்டிப்பாக ஹெட்செட் போட்டு கேளுங்க, அதுதான் சிறந்தது. யூகேல இருக்கிற நஸ்ரீன் ப்ரோ அவர் இந்த மண்டபஜிக்கு வீடியோ போட்டார். பிள்ளைகளை வச்சு நீ பிச்சை எடுக்காத, இப்படி பிள்ளைகளை தின்றதை காட்டி நீ சம்பாதிக்காத, அது சரியில்லை, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை பாதிக்குது, அதனால் நீ இப்படி செய்யாதுன்னு சொல்லி வீடியோ போட்டதுக்கு மண்டபஜியில தரப்பால் வந்த வார்த்தைகள் தான் இது. கண்டிப்பாக இதை கேட்குறதுக்கு முந்தி ஹெட்செட் போட்டு கேளுங்க, கோவப்படாமல் நிதானமாக கேளுங்க. Ready, start music. Hello, A to Z, may I help you? மாஜி இந்த அன்றைய பேசினோட நீங்கள் கேட்ட மாதிரி 2 பேர்ட வீடியோ அந்த மௌலவியும் பேசுகிறார், ஹசரத்தும். இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், பார்த்து போட்டு திரும்ப வீடியோவில் நீங்கள் போட வேணாம், சரியா? இது பிறகு நீங்கள் வீடியோவில் போட்டால் உங்களோட மேலே பெரிய எக்ஷன் ஒன்று எடுக்க வரும். எக்ஷன் இல்லை, எங்கள்கிட்ட எக்ஷன் தெரிந்தால் அந்த போலீஸ்காரன் அந்த வேலையெல்லாம் இல்லை, எங்கள்கிட்ட வேறு மாதிரி செஞ்சு போட்டுருவோம், சரியா? இது ஏன் நம்பர் தான், எனக்கு ஒரு கேஸுமே இல்லை ஸ்ரீலங்காவில், எவனுமே உம்மா ஊக்க தெரிந்தானே, நாங்களும் கொழும்புல தான் ஈக்கிறோம். இப்படி வாராங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கும் தெரியும். அந்த சுவிஸ் லீக் அறாங்குட்டி ஒன்று கிரேம் பாஸ் அறாங்குட்டி ஒன்று அவனோட கும்மா ஓப்பன் ஸ்ரீலங்கா பக்கம் மட்டும் வந்தானோ, அவருக்கு ஸ்ரீலங்கா பக்கம் வரையலா, அவர் தப்பி தவறி வந்துடக்கூடாய். சும்மா நீ அம்மா அல்லாவை பகச்சு கொண்டு அது இதுன்னு அல்லா இதாக்கி கொண்டு போட்டுருவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், இதுக்கு போகிற உங்களோட வீடியோட்டு வரக்கூடாது. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் போட்டுக்கிறீங்க, அதுக்கு போகிற பெருசாக இழந்துருவீங்க. வீட்டில் இருக்கிற குஞ்சு விளைஞ்சா குஞ்சு பௌத்துல இருக்கிற எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அவ்வளோதான் சொல்லலும், எவ்வளோ ஏழும் அவ்வளோ மறுவாதியை பேசுகிறேன். குஞ்சு பௌத்துல இருக்கிற எல்லாத்தையும் இழந்துருவீங்க, விளங்கிச்சா? இதுக்கு போகிறோம் உங்களோட வீடியோன்னு வரக்கூடாது. நீ அன்றைக்கு என்ன சார் வீடியோன்னு இந்த ஹசரத்தை பேச சொன்னீங்களே, பேசிக்கிறாரு. இதை ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் வச்சு 2 பேர் பேசுகிறாங்க. நீங்கள் முனுக்க அது இதுன்னு பேச வேணாம். அப்படி உங்களோட ஆசிஃப் அஸ்லமோட என்ன சார் இருந்தா நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, அதுக்கு போகிறோம் பார்ப்போம். நீங்கள் சும்மா அங்கேருந்து கொண்டு யூகேல இருந்து கொண்டு வீடியோவை போட்டு ஈக்க வேணாம். இது கடைசி சூத்த அடிக்க வரும், அதுக்கு போகிறோம் எல்லாத்துடைய ஃபோட்டோவை மீக்கி இல்லைங்க அம்மா வெறியுள்ள இருந்து கொண்டு பீக்குண்டி சண்டி தானே காட்ட வேணாம். ஃபேஸ்புக்கில் சூத்து அடிப்பேன், எல்லாத்துல ஊடையும் தேடி போயிட்டு ஈக்கிற குஞ்சியோலெல்லாம் பிடிச்சி சூத்து அடிப்பேன். கொமர் புள்ள அந்த புள்ள இந்த புள்ளெல்லாம் பார்க்க மாட்டேன், கும்மா ஓத்து போடுவேன் எல்லாத்துடையும். அவ்வளோதான் சொல்லுவேன். உங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஃபோட்டோலாம் போட்டு தான் ஈக்கிறீங்க. உம்மாவுக்க ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு செய்ய இல்லாத ரெண்டும் இல்லை, அதுக்கப்புறம் உம்மா ஓத்துக்கொண்டேன்னு சொல்ல வேணாம். அம்மாவுக்க எவனுக்கும் பயமும் இல்லை, சூத்து அடிப்பேன்னு அதுக்கு போகிறோம். அம்மாவுக்கு பச்சை அறாங்குட்டி தான் நாங்களும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் இந்த பொன்சோலமாய் வாயை திருப்பி கொண்டு அந்த மௌலவி இந்த மௌலவி சூத்து அடிப்பேன் எல்லா மௌலவிகளுக்கும். நாங்கள் எவனுக்கும் பயம் இல்லை, சூத்து அடிப்பேன் எல்லா மௌலவிகளுக்கும். உம்மாவுக்கு இது கட்ட கடைசி ஓனிங் தேடி போவேங்க. அம்மாவுக்கு உங்களோட வீடு இங்கேக்கின்னு எனக்கு தெரியும். சூத்து அடிப்பேன் எல்லாம் போயிட்டு எங்கள் அம்மாவை கிளவி பொம்பளைன்ட்டு பார்க்க மாட்டேன், நட் ரோட்டில் தரண்டு இழுத்துட்டு பண்டி ஓக்குற மாதிரி ஓப்பன் சரி அறுத்து போடுவோங்க அம்மாவுக்கு கழுத்தை. இதுதான் கடைசி. அந்த சுவிஸ்ல இருக்கிற அறாங்குட்டிக்கு சொல்றேன், அந்த கும்மாவில் கும்மா கபூர்ல இருக்கிற கும்மா போட்டு ஓப்பன். நான் யாருன்னு தெரியாம இருக்கிறீங்க, இது கட்ட கடைசி. கும்மா ஒத்துக்கொள்ள ஆசைப்படாங்க. மக்களுக்கு கொடுங்க சூத்து, மக்களுக்கு எங்களுக்கு வேலையே இல்லை. அம்மா ஊக்க மக்கள் யாரு எனக்கு அம்மா ஊக்க ஃபேஸ்புக்ல எங்களையே நீங்க போடுங்க. ஃபேஸ்புக்ல எவனுங்க அம்மா ஊக்க எங்களுக்கு பெரியவனும் இல்லை. ஃபேஸ்புக்ல பச்சை தண்ணி வேசாமவன் ஒழிக்கிறான், ஃபேஸ்புக்ல இருக்கிறவன் விளையாட எனக்கு அம்மா ஊக்க பாக்குறாய். ஃபேஸ்புக்ல இருக்கிறவன் யாரு எனக்கு உன்னோட உம்மா ஊக்க எரியவனுக்கு நான் செய்யறேன். நீ ஆசிஃப் அஸ்லமோடு எவனோட இரு, உன உம்மா ஊக்க நீ பேசுறா என்னையோட, உன உம்மா ஊக்க இரி கொஞ்சம் இரி, உன்னைய பிடிக்கிற நீ இங்க அம்மா ஊக்க இரி உன உம்மா ஊக்க ஃபுல் டீட்டெயில்ஸை நான் எடுக்கிறேன். நீ அம்மா ஊக்க ஆசிஃப் அஸ்லம் நினைச்சு நீ என்னையோட பேசுறாய். உம்மா ஊக்க ஃபேஸ்புக்ல இருக்கிறவன் விளையாட எனக்கு சொல்லு, நீ சொல்லு. ஃபேஸ்புக்ல இருக்கிறவன் விளையாடு எனக்கு உம்மா ஓத்துக்கொள்ள ஆசையா இது அம்மா ஓக்குறன் எடிட்டா பண்ற அம்மாட புண்டையில பண்ண எடிட் இது அம்மா ஓக்கணும் காட்டுறேன் நான் யாருண்டு. உம்மா ஓத்துக்கொள்ள ஆசைண்டா திரும்ப வாங்க, நீங்க எப்படி வாரீங்களோ அதே மாதிரி டபுள் பங்க நாங்களும் வருவோம்,
சரியா? இது உங்களுக்கு ஒரு ஓர்னிங். உங்க அம்மா ஓக்க இந்த வாய்ஸ் ரெக்கார்டையும் கேட்டு நீ அதுக்கும் மிச்சம் பம்ப் ஆகி கொண்டு வந்தீங்களோ கபூருக்கு தான் போவீங்க. அவ்வளவுதான் சொல்லலும். அம்மா ஓக்க ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல கால் வச்சிட வானாம். சரியா? ஊட தேடி போ வைக்க வானாம். உங்களோட கம்மையில எவனும் உங்க அம்மாவுக்கு பெரியவனும் இல்ல. அம்மாவுக்கு நைட்டோட இறங்கி வேலையை பார்த்துட்டு வந்துடுவேன். அவ்வளவுதான் சொல்றேன். கவனம் கவனம் கவனம். கடைசி ஆஜி இத வந்து ஜோக்குக்கு எடுத்துறாங்க, சூத்த புண்ணாக்கி கொள்ளாங்க. அவ்வளவுதான் சொல்றேன். கொஞ்சம் காட்டு பாப்போம். அடே ஆம்புலன்ட் பாப்போம், உன மூஞ்ச காட்டேடா. நீ சண்டிடா, ஒன்னாவது ஒரு ஆம்புலன்ட் காட்டணுமேடா நீ. அடே நீ ஒரு ஆம்புலண்டா முதலாவது ஆம்புலன்ட் காட்டுடா. நீ பொட்டையா நாயா மிருகமா? ஆசிபஸ்ல இந்த சூஸ்தியை இழுத்து கொண்டிருக்கிறவன் கொஞ்சம் காட்டுவோமே மக்களுக்கு. அடே அந்த ஆசிபஸ்ல ஒரு மனுஷன் நீ அவன் பின்னுக்கு இப்படி நாயா அலைறாயே. உனக்கு ஒரு இந்த மானம் கெட்ட பொழப்புக்கு நீ போயிட்டு நாண்டுகிட்டு சாகுடா. மக்களை ஏமாத்தி கொண்டு இருந்த கள்ள வேசப்புள்ள ஸ்ரீலங்கா புள்ள கலவெடுத்து போட்டு யூகேல சூத்து கொடுக்குறியா? ஆசிபஸ்ல பண்ணிட்டு அப்படியே சொல்லி தந்தான். அது சரி. உனக்கு பேர் வச்சுக்கிறாங்களா? உமா அப்பா உனக்கு பேர் ஏதாவது வச்சுக்கிறானா? உமா அப்பா ஏதாவது உனக்கு பேர் வச்சுக்கிறாங்களா? பேர் வச்சு இல்ல போல இல்லையா? பாவண்டா நீ. பேர் வைக்கலையாமா? பாவம் பெத்து போட்டதோட போயிட்டாங்க போல இல்லையா? பாவண்டா நீ. அவனுக்கு அப்படி நீ அப்படி செய்யறதுக்கு ஒருத்தர் இல்ல போல. சரி நீ ஆசிப்பு கொடு. ஐயோ உனக்கு தெரியும் ஆசிப்பை பத்தி. ஐயோ பாவண்டா நீ ரொம்ப கவலைப்படுறாய். அடே எங்களுக்கு தெரியும்டா. நீ இழுத்துட்டீங்களா எங்களை பின்னுக்கு ஈப்பானே. உனக்கா உனக்கு மூஞ்ச காட்டு வேலை அதேடா. அது விளங்குதே நீ ஒரு ஆம்புல இல்லன்னு சொல்லி. நீ ஒரு ஆம்புல இல்லன்னு விளங்குதேடா தம்பி. அடே நீ ஒன்னாவது ஆம்புலையா பொம்பளையான்னு காட்டு பாப்பா. கொஞ்சம் மூஞ்ச காட்டு பாப்பா கொஞ்சம் பாக்க. வேற எதையும் காட்டிடாதே பாப்பா. வேற எதையும் காட்டிடாதே. பாவண்டா நீ. அடே வடிவேல்ட ஜோக் எல்லாம் பார்த்து முடிஞ்சிடா நாங்க. அடே உன்ன மாதிரி காமெடி பீஸ் எல்லாம் பார்த்து காமெடி பீஸ் எத்தனையோ பார்த்துட்டோம்டா நாங்க. அடே போதுண்டா போடா. கஞ்சா அடிச்சோமா இழுத்தோமா படுத்தமாண்டிரி. உனக்கு இந்த ஆசி பஸ்தத்துக்கு வக்காலத்து வாங்குறது எல்லாம் ஒரு பொழப்பா தேவையா உனக்கு? நீயே ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நீ எல்லாம் போட்டிக்கிறா. இரு நான் அது மக்களுக்கு போட்டுறேன். யாருடா நீ பயப்படுறியா அவனுக்கு? நீ ஆசி பஸ்தத்துக்கு பயமா? நீ ஆசி பஸ்தத்துக்கு பயமாடா? ஆசி பஸ்தத்துக்கு பயமா வாப்பா நீங்க? ஐயோ பாவண்டா நீ. ஆசி பஸ்தத்துக்கு அவ்வளவு பயமா? அம்ஜத் மௌலை தான் பயந்து பார்த்தா நீயும் பயமாய்க்கிறாய் போல. சரிடா வாரு வந்து உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து உன்னை உள்ளுக்கு போட்டுறேன். டோன்ட் வரி. ஸ்ரீலங்கா வர தேவையில்லை. உன்னை இங்க வச்சே போட்டுறேன். உன்னை நம்பர் நோட்டன். சரி கொஞ்சம் போலீஸுக்கு உனக்கு ஏழா கொஞ்சம் போலீஸுக்கு சிங்களத்தால ஏசி பாக்க. இல்ல சிங்களத்தால உனக்கு சிங்களம் தெரியாதா? சிங்களத்தால சொல்லு. கொஞ்சம் சிங்களத்தால சொல்லி தர. சிங்களம் தெரியாதா? ஆசிபஸ்லம் நல்ல கை உண்டு. தைரியம் இல்லாத ஒரு கை குழந்தை உண்டு. ஐயோ கைப்புள்ளைக்கு கட்டம் சரியில்லை. கைப்புள்ள பாவண்டா கைப்புள்ள. அடே உனக்கு ஊடுவாசல் இல்லையா? எங்கேயோ ஈந்துட்டிக்கிறாய் போல கைப்புள்ள. பாவண்டா நீ. இப்படி வார்த்தைகள் கேட்குற நேரமே காதில் தேன் வந்து பாயிரமா தானே. நிச்சயமாக ஒரு டிஎன்ஏக்கு பிறந்தவன் இப்படி பேச மாட்டான். குறைஞ்சது ஒரு 12 டிஎன்ஏக்கு மேலே வந்திருக்கு. அப்படியே பட்டவனால தான் இப்படி பேச முடியும். ஆனால் இப்படி பேசுகிறவன், தைரியமாக பேசுகிறவன் ஏன் மூஞ்சி காட்டாமல் பேசுகிறானோ தெரியல. ஆனால் இந்த சொக்கடையை நினச்சிட்டான் இவன் நான் கண்டுபிடிக்க மாட்டேன். வித்தின் 1.5 hours டைம் இவன் ஜாதகத்தையே அலசி எடுத்துட்டான். டேய் நீங்கள் புத்திசாலிங்கண்டா, நாங்கள் உங்கள் அப்பனுங்கடா. ஜங்கி மோந்தான் பஜிலிட கடைசி வேஸ் பிந்தில் வந்த விசக்கிருமி, அதாவது எங்களோட மண்ட பஜிலிட கடைசி தம்பி இவர் தான். அந்த அழகு தெய்வத்தின் மகன் பேரு அசாம். துபாயில் கிளீனிங் கம்பெனி ஒன்றில் கக்குசு கழுவி கொண்டுகிறார் 1000 ரூபா சம்பளத்துக்காக வேண்டி. ஜங்கி மோந்தான் மண்ட பஜிலிட கடைசி வேஸ்டான விந்தில் வந்த இன்னொரு விசக்கிரமி, அதாவது எங்களோட மண்ட பஜிலிட தம்பி.
தம்பியுடையான் படை கஞ்சான். அப்போ இவனேமா ஒரு 2 தம்பி இருந்து அவன் படையில் பட்டாளமே சமாளிப்பான் ஏன்னா வாயால் ஏன்னா வீரவசனம் எல்லாம் பேசுகிறாரு. இந்த மண்டபஜிலி, அதாவது எங்கட மண்டபஜிலி சொன்னார், ஃபஸ்லி நானோட மூத்த மவன், எல்லாத்தையும் பார்த்த மவன். ஃபஸ்லி நானோட ஹிஸ்ட்ரி எடுத்தால் காரி துப்புறாங்க அங்கே உள்ள ஊர் மக்கள். ஜங்கி மோதான் தான் நம்மளோட ஃபேமிலியோட அடனேம். அதுக்கு அர்த்தம் நீங்களே போயிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க ஜங்கி மோந்தான். பொய் இல்லை, இது 100க்கு 100 உண்மை. பொய் சொல்லல அது மக்கள்கிட்ட. நாங்கள் என்னை இவ்வளோ பேசுறதுக்கு காரணம், எவ்வளோ பொம்பளை கேவலப்படுத்தலுமோ அவ்வளோ இதாக பேசினான். நான் சொல்லிக்கிறேன், தேர் இஸ் அ லிமிட் ஃபார் ஆல் திங்ஸ். ஆனால் இவங்க அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் இதே மாதிரி பேசலும், ஆனால் நாங்கள் பேச போகிறது இல்லை. இருந்தாலும் நானோட மேல் எவ்வளோ பாசத்தை காட்டி நான் பார்த்தீங்க தானே. இவன் மர்க்கஸ் கிட்ட முடிச்சிக்கிறான். இவன் கல்யாண ஸ்டோரியும் வேறு மாதிரி. பௌத்தில் பிள்ளையை கொடுத்துட்டு தான் பிரச்சனை வரப்போயிட்டு தான் கல்யாணம் முடித்தார். அவ்வளோ நல்லவர் இவர். இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா, கரண்டியை போட்டு சொரண்டினாலும் காராத்தில் அடித்து கூட இவனை மேலால் எடுக்க முடியாது. ஆனால் பேச்சை பார்த்தீங்க தானே, அதுதான் ஜங்கி மோந்தாண்ட வாரிசு. இப்போ துபாயில் கக்குசு கழுவி கொண்டிருக்கிறார் ஒரு கிளீனிங் கம்பெனியில். சாரி, இதே மாதிரி பேசுகிறவன் என்ன கலெக்டராக வைப்பான். நானா 4ஆம் ஆண்டுண்டா, இவன் 5ஆம் ஆண்டா வைப்பான். அவ்வளோதான். இவன் பெரிய போதைக்கு அடிமையானவன். அதனால தான் இவனை பொண்டாட்டி நகையெல்லாம் அடகு வச்சு இப்போ சொல்லிக்கிறேன்னா அனுப்பினாங்க இவனை துபாய்க்கு. அங்கே போயிட்டு சும்மா இருக்கிறான். இல்லை, எங்களோட ஸ்ரீலங்கா போலீஸ்கே சவால் விடுறான். போலீஸ்கே அடிப்பானாம். எது அடிப்பானாம்? அடிப்பானாம். இதை கண்டிப்பாக ஸ்ரீலங்கா போலீஸ் இப்படி போலீஸை பற்றி தரக்குறைவாக பேசினதுக்கு இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ நாங்கள் ஃபோட்டோவும் காட்டுறோம் தானே. ஸ்ரீலங்கா போலீஸே இப்படி பேசுகிறவன் எப்படியா கொண்டு ஒரு போதையில் இருக்கிறவன். இவன் போதையில் பேசினானோ இல்லையோ தெரியாது. ஆனால் இவனை இதை வச்சு அரெஸ்ட் பண்ணணும். எப்படி குடும்பம் ஜங்கி மோதாண்ட மண்டபஜிலியோட தம்பி என்ன சும்மாவா சப்போர்ட்டாக பேசுகிறான். அண்ணனில் 1000 பேர் உண்டு, 1000 மண்டபஜிலியில் போ யார் உண்டுன்னு எல்லாம் பேசுகிறான். இவரை நிறைய கஞ்சா கேஸ், ஐஸ் கேஸ் எல்லாம் இருக்குது. சரியான பெரலி சொல்லி ஒய்ஃப்ட நகையெல்லாம் வச்சு காலில் விழுந்து ஒய்ஃப் அனுப்பி வச்சுக்கிறா துபாய்க்கு. கக்கூஸ் ஹவுஸரி போயிட்டு கழுவுங்க. அங்கே சும்மா இருக்கிறானா? இல்லை, பார்த்தீங்க தானே. இவன்ட இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கி, அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம். கட்டாயம் எதிர்பாருங்க. அது முக்கியமான ஒரு வீடியோ. இவன் மதரசா பிள்ளைகளை கேவலமாக பேசுகிறது. இவனோட வாயை பார்த்தா விளங்குது இல்லையா, நானோட தம்பியிட எல்லாம் வேசப்பிள்ளைன்னு. அது அவங்களோட குடும்பத்தில் அடமொழி. அப்படி வார ஆள்கள் தான் இப்படி பேசுவாங்க, வேசப்பிள்ளைன்னு. எப்படி எங்களோட மண்டபஜிலியோட வயசே இருக்குதுன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த வார்த்தை நான் சொல்லியே ஆகணும். இந்த ஹராம் குட்டிகிட்ட இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கி, கட்டாயம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். இவனோட நம்பரை நாங்கள் போடுறோம், சரியா? ஏழுண்டா ஏன் வாப்பா இப்படி பேசினீங்கன்னு கேளுங்க. சம்டைம் உங்களுக்கும் அதே மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏண்டா இவனோட ஃபேமிலியோட ரத்தம் அப்படி 4-5 DNA. அதான் வெயிட் பண்ணு, இன் ஃப்யூச்சரில் கொண்டே இருக்கும். நீயும் எங்களோட ஃபேஸ்புக்கில் முக்கியமான ஒரு உறுப்பினராகி. மக்களே, நாங்கள் இப்படி பேசுகிறது இல்லை. இருந்தாலும் இவன் இப்படி பேசிட்டான். உண்மைக்கும் ஒரு 5-6 வாப்பாக்கு பிறந்தவனால தான் இப்படி பேசுவான். ஏன்னா மண்டபஜிலையும் இதே மாதிரி தான் பேசுவான். அதே மாதிரி தான் இப்போ இவனும் பேசுவான். உங்களோட பரம்பரை குணமே ஆயித்தான். பொய்க்கே அல்லது இல்லை, அல்லா அக்பர், மாஷா அல்லாம், இதெல்லாம் படத்துக்கு. பிள்ளைல காட்டி பிச்சை எடுக்கிற நானுக்கு சப்போர்ட்டாக இவன் பேசுகிற பேச்சு எவ்வளோ அருமையாகி பாருங்கள். அப்போவே தெரிஞ்சுக்கொள்ள வானமா இவன்ட குடும்பத்தில் தராதரத்தை. இவன்ட குடும்பம் எப்படின்னா, நீங்களே போய்ட்டு இவன்ட வாப்பா பற்றி விசாரித்து பாருங்கள். அந்த கமையில் ஈசா மகாம்லே கேவலமான குடும்பம் சொன்னால் எங்களோட குடும்பம் மட்டும்தான். அவனுக்கு பார்த்தா ஒரு தம்பி, அவன்ட பேருன்னு இஃபாம். 4-5 கோடி பொழு வச்சு ஒளிஞ்சு திரிகிறான். இவன் இங்கிட்டுக்கு பிள்ளைகளை காட்டி பிச்சை எடுக்கிறான். அவன் அங்கே துபாயில் கக்கூஸ் கழுவி கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறான். முழு குடும்பமும் ஐஸ். நான் நினைக்கிறேன் பொம்பளைலாம் ஐஸ் அடிக்கிறது ஆகிக்கும் வீட்டில். அதுதான் இப்படி எல்லாம் பேசுகிறான் இவனொல் எல்லாம். அதுதான் வெயிட் பண்ணு, இன் ஃப்யூச்சரில் கொண்டே இருக்கும். நீயும் எங்களோட ஃபேஸ்புக்கில் முக்கியமான ஒரு உறுப்பினர் ஆகிட்டாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வாப்பா ராஜா, நான் ஈகிறேன் துபாயில. வாப்பா, நான் துபாயில அஜ்மால ஈகிறேன். அனுப்பு உன பொடியமாகல. என்ன நம்பரை கூட, என்ன துபாய் நம்பரை நான் உனக்கு தாரேன். இது நீ என்னைய விசாரிக்கியா? அம்மா ஊக்க கொஞ்சம் என்ன போட்டோல கொஞ்சம் எடுத்து பாரு. போயிட்டு ஃபேஸ்புக்ல போயிட்டு பச்சை அறாங்குட்டி அம்மா ஊக்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா அம்மா ஊக்க பாக்குறீங்களே. நாங்களும் கொழும்புல தான் ஈக்கிறோம்.
வாங்க அனுப்புங்க பொடியமாக அனுப்புங்க அஜிமால தான் இருக்கிறேன் துபாயில் என்ன துபாய் நம்பர் அனுப்புறோம் உங்களுக்கு Anisan wala Rizmi wala.